CBSE class 10th physics subjectல இருந்து electricity topicல example 12.13 sum பண்ணலாம் பாருங்க. An electric refrigerator rated power 400 watt operates 8 hours in one day. What is the cost of the energy to operate it for 30 days at 3 rupees per kilowatt hour? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை கிலோ வாட் ஹவர் வருதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிலோ வாட் ஹவருக்கு 3 rupeesனு மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம கிலோ வாட் ஹவர்ன்றது யூனிட் ஆஃப் எனர்ஜிப்பா. இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எனர்ஜி பை டைம் தெரியும். அப்போது டைம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம் தெரியும். கரெக்டுங்களா? சரி, இப்போ பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பவர் வந்து 400 வாட்னு கொடுத்துருக்காங்க. இது கிலோ வாட்டில் மாற்றணும். அப்போ என்ன பண்ணலான்னா 1000ல் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 வாட் ஈக்குவல் டு 1/1000 கிலோ வாட். அப்போ இது என்ன வரும்னு சொல்லுங்கள். இந்த 2 ஜீரோ இங்கே 2 ஜீரோ கட் பண்ணோம்னா 4/10 கிலோ வாட்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ பவர் வந்து நம்ம எவ்வளோ போடலாம்? 4/10 கிலோ வாட் போட்டாச்சு. ஃபார் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? 8 ஹவர்ஸ்னு போட்டுருவோம். கரெக்டுங்களா? எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணுறோம்? 30 days. ஸோ மொத்தம் 30 × 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த 3 × 8 24, 24 × 4 இது 3 × 8 24 வருதா? 24 × 4 96. அப்போது எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம்? 96. இந்த பவர் வந்து நம்ம கிலோ வாட்டில் தான் எழுதியிருக்கோம். டைம் வந்து ஹவரில் எழுதியிருக்கோம். அப்படின்னா யூனிட் நமக்கு கிலோ வாட் ஹவர் கிடைக்குது. ஸோ 96 கிலோ வாட் ஹவர் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு கிலோ வாட் ஹவருக்கு தான் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 3 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. 3 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? வாட் இஸ் தி காஸ்ட்? காஸ்ட் எதனா கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஈக்குவல் எவ்வளோ? 96 கிலோ வாட் ஹவர் யூஸ் பண்ணுறோம். ஒரு கிலோ வாட் ஹவருக்கு 3 rupeesனால 96 கிலோ வாட் ஹவருக்கு 96 × 3 rupees போடணும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும். 6 × 3 18 வரும். ரிமைனிங் 1. 9 × 3 27. 27 1 28. அப்போ 288 rupees வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யூஸ் பண்ணி 30 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 288 rupees பே பண்ணும்ப்பா.